Good evening, student. Good evening. Good evening, sir. Good evening, sir. Screen share ஆகுதுங்களா? Screen தெரியுதாமா? Yes, sir. Yes, sir. Okay. Okay. ஸோ நம்ம லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் சிஸ்டம் பார்த்தோம். நம்மளோட ஃபேஸ்ல எத்தனை போன் இருக்கும்? ஃபேஸ் 14 போன் இருக்கும். ஓகே, வெரி குட். அதே மாதிரி நம்மளோட ஸ்பைனல் கார்டுல எத்தனை போன்ங்க இருக்கும்? 8, sir. ஸ்பைனல் கார்டுப்பா, முதுகெலும்பு, முதுகு தண்டுல எத்தனை எலும்புகள் இருக்கும்? முள்ளெலும்புகள்னு சொல்றோம்ல, 26. 26. வெரி குட். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளோட முகப்பகுதியில 14 இருக்கும். நம்மளோட முதுகெலும்பு தொடர் அப்படின்னு சொல்றதுல எத்தனை முள்ளெலும்புகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 26 இருக்கும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி நம்மளோட தொண்டைக்குழியின் அடிப்பகுதியில் உள்ள எலும்பு என்ன வடிவத்தில் இருக்கும்? U shape, sir. யூ ஷேப். வெரி குட். ஓகேங்களா? மண்டை ஓட்டுல பாத்தீங்கன்னா 2 ஜோடி எலும்புகளால் ஆனது மண்டை ஓடு. சரிங்களா? அதுல ஒண்ணு வந்து கபால எலும்பு, இன்னொன்னு வந்து முகத்தெலும்பு, முக எலும்பு அப்படின்னு சொல்றோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு அடல்ட்ல எத்தனை போன் இருக்கும் அப்படின்னா நம்ம பார்த்திருக்கிறோம் 206 போன் இருக்கும் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். ஸோ இது பாருங்க. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுகெலும்பு தொடர். சரிங்களா? இதுல எப்படி இருக்கும்? நம்மளோட முதுகெலும்பு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு பாருங்க, கழுத்து முள்ளெலும்புகள். மேல இருக்கிறது கழுத்து முள்ளெலும்புகள். அடுத்த பகுதி பாருங்க, மார்பு தொடர், மார்பு அல்லது நெஞ்சு முள்ளெலும்புகள் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து இடுப்பு முள்ளெலும்புகள் அப்படின்னு பிரிச்சிடுறோம். இதுக்கு பக்கத்துல கீழே லாஸ்டா இருக்கிறது தண்டுவட வால் எலும்பு அப்படின்னு சொல்றோம். நம்மளோட முதுகுல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு செக்மெண்ட், ஒரு 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 போன் இருக்கிற மாதிரி தெரியுங்க. இதுதான் வால் வந்து நம்ம we are coming from the animals அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ். எம்பிரியாலஜிக்கல்ல நம்ம வந்து ஏற்கனவே நமக்கு வந்து வால் இருந்திருக்கு. அது வந்து அப்படியே ஒவ்வொரு ஜெனரேஷனா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்ப அதுக்கு இருந்ததுக்கான அடையாளமா மட்டுமா ஒரு போன் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த தண்டுவட லாஸ்ட்ல பாருங்க, தண்டுவட வாலெலும்பு அப்படின்னு சொல்றோம். இது இன்னும் நமக்கு இருக்கு. வால் இருந்ததுக்கான அடையாளமாக நம்மளோட இடுப்புல பாத்தீங்கன்னா ஆனஸுக்கு மேல கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட முதுகு பகுதியில ஒரு போன் மட்டும் தனியா இருக்கும். சரிங்களா? நம்ம இதெல்லாம் வந்து நமக்கு வால் இருந்தது, we are coming from the animals அப்படிங்கிறதுக்கு it is one of the evidence. So human being mostly related with the dash animals. ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எந்த அனிமல்ஸோட ரொம்ப ரிலேட்டடான இருப்பான் ஹியூமன் பீயிங்? என்னம்மா? Chimpanzee. சிம்பன்சி அண்ட் கொரில்லா. சரிங்களா? பாத்துங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹியூமன் பீயிங் ரிலேட்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அனிமல்ஸோட நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னா குரங்கு தான் எல்லாத்துக்கும் தெரியும். அதுல என்ன டைப்? சிம்பன்சி அண்ட் கொரில்லா. சரிங்களா? நமக்கு வந்து 46 குரோமோசோம் இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா 48 குரோமோசோம் இருக்கு. சரிங்களா? சோ இதை எதுக்கு நம்ம இதெல்லாம் சொல்ல வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு போன் இருக்கு, அது வால் இருந்ததுக்கான அடையாளமா இருக்கு. லாஸ்ட்ல பாருங்க, அதுதான் தண்டுவட வால் எலும்பு அப்படின்னு சொல்றோம். இதோட கண்டினியூஷன் தான் வாலா இருந்திருக்கு. சோ இதுல பாருங்க, இது எல்லாமே வந்து எத்தனை போன் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். இது மண்டை ஓட்டின் அடிப்பகுதியில் தொடங்கும் இத்தொடர் இடுப்பு பகுதி வரை நீண்டு நடுவுடல் பகுதிக்கு கட்டமைப்பை அளிக்கிறது. மண்டை ஓட்டுல இருந்து அதே மாதிரி இடுப்பு அந்த பகுதி வரைக்கும் அப்படியே வந்து கடைசியில நமக்கு வந்து இடுப்பு பகுதியில வால் எலும்புல வந்து முடிஞ்சிருது. ஸோ ஜென்ரலா இதை வச்சுதான் அனிமல்ஸை நம்ம 2 கேட்டகரியா பிரிக்கிறோம். இன்வெர்டபிரேட்ஸ் அண்ட் வெர்டபிரேட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். நம்ம எல்லாமே வந்து வெர்டபிரேட்ஸ்ல வந்துருவோம். ஸோ அதுல வந்து ஹை லெவல்ல இருக்கிறது கார்டியேட்ல நம்ம எல்லாமே வந்துருவோம். சரிங்களா? ஸோ இதுக்கு எல்லாமே முதுகெலும்பு உடையவை அப்படின்னு சொல்றோம்.
நம்ம எல்லாம் ஹியூமன் பீயிங், மேமல்ஸ் எல்லாமே முதுகெலும்பு உடையவை. ஒவ்வொரு முள்ளெலும்பின் மையத்தில் ஒரு உள்ளீடற்ற பகுதி, நரம்பு கால்வாய் உள்ளது. இதன் வழியே தண்டுவடம் கடந்து செல்கிறது. சரிங்களா? இது வழியா தான் தண்டுவடம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். முதல் முள்ளெலும்பு அட்லஸ். மேலும் அது பிடரி எலும்பில் காணப்படும் முண்டு பகுதியோடு அசையும் வகையில் இணைக்கப்பட்டுள்ளது. இதுல ஃபர்ஸ்ட் எலும்பு முள்ளெலும்பு எது? அட்லஸ் அப்படின்னு சொல்றோம். இது கழுத்து பகுதியோட அட்டாச் ஆகிருக்கும். ஆனா அது வந்து ரொட்டேட் ஆகுற மாதிரி இருக்கக்கூடிய ஒண்ணு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுல மெயினா பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை எலும்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம மெமரி பண்ணி தான் ஆகணும். இப்ப பாருங்க இதுல ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க. முதுகெலும்பு தொடரில் உள்ள எலும்புகள் 5 பெரும் பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. சரிங்களா? இது முக்கியமான ஏரியா. இத அப்படியே மெமரி பண்ணிருங்க. முதுகெலும்புல இருக்கிறத வந்து நம்ம 5 பெரும் பகுதிகளாக பிரிக்கப்படுறோம். அவைகளாவன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத்து முள்ளெலும்புகள், செர்விக்கல் செர்விக்கல் அப்படின்னா கழுத்து. கழுத்துல எத்தன இருக்குன்னா, முள்ளெலும்புகள் 7 இருக்கு. மெமரி பண்ணிக்கங்க. கழுத்துல வந்து 7 இருக்கு. இப்ப யாராவது ஒருத்தர நான் கேட்பேன். கழுத்துல வந்து 7 இருக்கு. மார்பு முள்ளெலும்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பு பகுதியில எத்தன இருக்குன்னா 12 இருக்கு. இடுப்பு முள்ளெலும்புகள் 5. சரிங்களா? கழுத்துல எத்தன இருக்குங்க? 7 இருக்கு. மார்பு பகுதியில 12 இருக்கு. ஒரு 5 ஆட் பண்ணிக்கங்க. 12. இடுப்பு முள்ளெலும்புகள் அப்புட்ன்னா, அந்த ஆட் பண்ண 5 நம்ம சொல்லிக்கிறோம். 5 ஆட் பண்ணோமா, அதுதான் அந்த 5. அதுக்கு அடுத்தது பாருங்க, திருவெலும்பு பகுதி முள்ளெலும்புகள், இடுப்பின் பின்புற எலும்பு 1 இணைந்தது மற்றும் மண்டையில் இருந்து துவங்கும் வால் எலும்பு 1 இணைந்தது. சரிங்களா? மொத்தம் அதுல ஒரு 7, இதுல ஒரு 12, 19. அதே மாரி இதுல ஒரு 5, 24, 25, 26. மொத்தம் 26க்கு நமக்கு வருது. இதுல பாருங்க கழுத்து எலும்புகள் எத்தனைங்க? 7. கழுத்து பகுதியில 7 எலும்புகள் இருக்கு. மார்பு முள்ளெலும்புகள் அப்படிங்கிறது 12 இருக்கு. இடுப்பு முள்ளெலும்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து 1, 1ன்னு ஆட் பண்ணிக்கிறோம். அந்த 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவெலும்பு பகுதி முள்ளெலும்புகள், இடுப்பின் பின்புற எலும்பு. அது 1. அதே மாரி கடைசி வால் எலும்பு 1. கழுத்துல எத்தனமா இருக்கு? இத மெமரி பண்ணி 7 இருக்கு. 7 சார். கழுத்துல 7 இருக்கு. சரிங்களா? ஸோ நமக்கு கழுத்து பகுதி வந்து அசையக்கூடிய வகையில, திரும்பக்கூடிய வகையில கழுத்தோட அட்டாச் ஆயிருக்கு. அதுவும் முக்கியம். முள்ளெலும்புல ஃபர்ஸ்ட் வந்து அட்லஸ். சரிங்களா? அத ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? அதே மாரி நம்மளோட மார்பு பகுதியில வந்து 12 இருக்கு. 7 ஒரு 5 ஆட் பண்ணிக்கிறோம். மார்பு முள்ளெலும்புகள் எத்தனைன்னா 12. இடுப்பு முள்ளெலும்புகள் வந்து 5. சரிங்களா? இத கொஞ்சம் நல்லா மெமரி வச்சுக்கங்க. இதிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். மனிதன் உட்பட அனைத்து பாலூட்டிகளிலும் உள்ள கழுத்து முள்ளெலும்புகள் எண்ணிக்கை 7 ஆகும். எல்லாத்துக்குமே 7 தான். அனைத்து பாலூட்டிகளுக்கும் கழுத்து எலும்புகள் வந்து ஒண்ணா தான் இருக்கும். சரிங்களா? வேற எலும்பெல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். முதுகெலும்பு தொடர் தண்டுவடத்தை பாதுகாக்கிறது. இந்த முதுகெலும்பு தொடர் வந்து நம்மளோட முதுகுத்தண்ட வந்து பாதுகாக்கிறது. தலையை தாங்குகிறது. விலா எலும்புகள் இணையும் புள்ளியாக செயல்படுகிறது மற்றும் பின்பக்க தசைகள் இணைகின்றன. தட்டையான மார்பெலும்பு மார்புக்கூட்டின் வயிற்றுப்புற வயிற்றுப்புற நடுக்கோட்டின் மீது அமைந்துள்ளது. சோ இது நமக்கு தெரியும். விசரல் ஆர்கன் எல்லாமே வந்து முன்னாடி வந்து நமக்கு பின்பக்கம் ஸ்பைனல் கார்டு இருக்கு. அதோட முன்பகுதியில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பு எலும்புகள்லாம் இருக்கு. அதுக்குள்ள தான் விசரல் ஆர்கன்லாம் இருக்கு. நம்ம நேத்தே பார்த்தோம். விசரல் ஆர்கன் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன். அது இல்லன்னா நம்ம உயிரே வாழ முடியாத மாரி இருக்கிற ஆர்கன் தான் விசரல் ஆர்கன் அப்படின்னு சொல்றோம். அந்த ஆர்கன பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். பின்பக்கம் வந்து ஸ்பைனல் கார்டு, முன்னாடி வந்து வெர்டெப்ரல் காலம் இதெல்லாம் வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்றோம். முதுகெலும்பு தொடர், வெர்டெப்ரல் காலம், தண்டுவடத்தை ஸ்பைனல் கார்டு பாதுகாக்கிறது. அதே மாரி தலைய தாங்கி நிக்குது. நம்ம தலை இல்லாட்டி துவண்டு போயிரும். அத தாங்கி நிக்கிறது வந்து இந்த முள்ளெலும்புகள்னால தான் இது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. விலா எலும்புகள் இணையும் புள்ளியாக செயல்படுகிறது. அதே மாரி பின்பக்க தசைகள் இணைகிறது. தசைகள்லாம் நல்லா இதோட நல்லா சேர்ந்து ஒரு டைட்டா இருக்கு. இப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு தலையில அடிபட்டதுன்னா, பின்பக்கம் தலையில அடிபட்டுச்சுன்னா, அவங்க ஸ்பாட் அவுட் ஆவிருவாங்க. மேல இருந்து ஒருத்தர் உழுவுறாங்க அப்படின்னாவே,
தலையிலயும் அடிபடும். அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சப்ளிமெண்டரியா முதுகுத்தண்டுலயும் அடிபடும். சரிங்களா? முதுகுத்தண்டு எத்தனை எத்தனை இதா உடைஞ்சாலும் அத நம்ம சரி பண்ணிறலாம். ஆனா தலையில அடிபட்டுச்சுன்னா அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே இப்போ ஒரு தென்னை மரத்துல இருந்து கீழ விழுகுறாருன்னா, நேரா தலையில அடிபட்டுச்சுன்னா, தலையில அடிபடுறது இல்லாம முதுகு முள்ளெலும்புகளும் உடையும். ஏன் உடையும்? தலையோட தான் அது அட்டாச் ஆகிருக்கு முள்ளெலும்புகள். அப்ப தலை ஸ்ட்ரைட்டா குத்தும்போது கழுத்துல இருக்கிற எலும்புகள் உடையும். மார்புல இருக்கிற முள்ளெலும்புகள் உடையும். சரிங்களா? ஒருத்தர தூக்கி வேகமா எறியும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு ஸ்பைனல் கார்டும் டேமேஜ் ஆகும். அதே மாரி கழுத்து எந்த பகுதி உழுவுதோ, அந்த பகுதியிலயும் அடிபடும். இது ஒரு சப்ளிமெண்டரி மாரி ஆக்சிடென்ட் ஆகுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே விழ முதுகெலும்புகள் வந்து டேமேஜ் ஆகும். சரிங்களா? 12 ஜோடி விலா எலும்புகள் உள்ளன. இதுல பாருங்க, மார்பு கோட்டின் வயிற்றுப்புற நடுக்கோட்டின் மீது அமைந்துள்ளது. அதே மாரி 12 ஜோடி விலா எலும்புகள் உள்ளன. இதுல மெல்லிய, தட்டையான சரிங்களா? தட்டையான ஒவ்வொரு விலா எலும்பும் ஒவ்வொரு விலா எலும்பும் முதுகுப்புறத்தில் முதுகெலும்பு தொடருடனும் மற்றும் வயிற்றுப்புறத்தில் மார்பெலும்புடனும் இணைந்துள்ளன. இவற்றின் முதுகுப்புறத்தில் 2 அசையும் இணைவு பகுதிகள் உள்ளதால் இவை இருதலை கொண்டவை அப்படி என்று அழைக்கிறோம். ஸோ இத மட்டும் வந்து நம்ம என்ன சொல்றோம்? இருதலை கொண்டன என்று அழைக்கப்படுகிறது. பைசெபாலிக் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2 பக்கமும் இணைஞ்சிருக்கிறதுனால பைசெபாலிக் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? 12 ஜோடி விலா எலும்புகள் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. உள்ளன. மெல்லிய தட்டையான ஒவ்வொரு விலா எலும்பும் முதுகுப்புறத்தில் முதுகெலும்பு தொடருடனும் முதுகுப்புறத்துல முதுகெலும்போடையும் மற்றும் வயிற்றுப்புறத்தில் மார்பெலும்புடனும் இணைஞ்சிருக்கு. வேற பக்கம் எல்லாமே அப்படி இல்லைங்க. ஆனா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டயகிராம் பார்ப்போம். இந்த டயகிராம்ல பாருங்க. பின்பக்கம் முதுகெலும்புல இருந்து வர்றது எல்லாமே மேல வந்து விலா எலும்போட இணைஞ்சிருக்கு. ஸோ அததான் சொல்றாங்க. அதனால இந்த பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருதலை கொண்டன அப்படின்னு சொல்றாங்க. பைசெபாலிக் என்று செபாலிக் அப்படின்னா தலைப்பகுதி. இருதலை கொண்டன என்று அழைக்கப்படுகிறது. எந்த எலும்பெல்லாம் இருதலை கொண்டவை என்று அழைக்கப்படுகின்றது அப்படின்னு கேட்பாங்க. 12 ஜோடி விலா எலும்புகள் எல்லாமே அந்த மாரி தான் இருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்க. முதல் 7 இணை விலா எலும்புகள் உண்மையான விலா எலும்புகள். சரிங்களா? ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து 12ல ஃபர்ஸ்ட் 7 மட்டும் தனியா பிரிக்கிறாங்க. அது ட்ரூ ரிப்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. முதுகுப்புறத்தில் இவை முதுகெலும்பு தொடரின் மார்பு முள்ளெலும்புடன் வயிற்று பகுதியில் மார்பெலும்புடனும் இணைக்கப்பட்டுள்ளன. சரிங்களா? அந்த மாரி இணைக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹயலைன் ஹயலைன் கார்டிலேஜ் ஹயலின் குருத்தெலும்புகள் அப்படின்னு சொல்றோம். நம்ம கார்டிலேஜ்னா நேத்தே பார்த்தோம். சரிங்களா? கான்ட்ரோஜெனசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ல அது உருவாகும்னு பார்த்தோம். அந்த மாரி எல்லா எலும்புமே ஸ்ட்ராங்கா இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் குருத்தெலும்போட இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றோம். அது ஹயலின் குருத்தெலும்புகள். இதுல பாருங்க முதல் 7 விலா எலும்புகள் வந்து உண்மையான விலா எலும்புகள். இது கேட்பாங்க. ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது அப்படின்னா, முதல் 7 விலா எலும்புகள வந்து உண்மையான விலா எலும்புகள் அப்படின்னு சொல்றோம். முதுகுப்புறத்தில் இவை முதுகெலும்பு தொடரின் மார்பு முள்ளெலும்புடனும், வயிற்றுப்புறத்தில் மார்பெலும்புடனும் இணைக்கப்பட்டுள்ளன. ஹயலின் குருத்தெலும்பால். சரிங்களா? எந்த எலும்பால இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஹயலின் குருத்தெலும்பால் இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுல நமக்கு இப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மொத்தம் வந்து 26ல கழுத்து முள்ளெலும்புகள் 7. நல்லா மெமரி பண்ணிக்கங்க. கழுத்து முள்ளெலும்புகள் எத்தன இருக்கும்? 7 இருக்கும். மார்பு முள்ளெலும்புகள் வந்து எத்தன இருக்கும்? 12 இருக்கும். இடுப்பு முள்ளெலும்புகள் வந்து சரிங்களா 5. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்கலாம். நல்லா பார்த்துங்க. கழுத்து முள்ளெலும்புகள் 7 இருக்கும். இந்த 7க்கும் என்ன ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அப்டின்னா, இதெல்லாம் ரொட்டேட் ஆவுற மாரி இருக்கும். வேற இடத்துலலாம் அந்த மாரி இருக்காது. ஸோ இதுக்கு மட்டும் அந்த மாரி ஒரு அமைப்பு இருக்கு அப்டிங்கிறாங்க. சரிங்களா? இடுப்பு முள்ளெலும்புகள் எத்தன? 5. சரிங்களா? இத நல்லா பார்த்துக்கங்க. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 8, 9 மற்றும் 10வது இணை விலா எலும்புகள் நேரடியாக மார்பெலும்புடன் இணையாமல் 7வது விலா எலும்பின் ஹயலின் குருத்தெலும்பு உதவியோடு இணைந்துள்ளது.
இவை போலி விலா எலும்புகள். ஃபால்ஸ் ரிப்ஸ் எது, எந்தெந்த எண்ணிக்கை அப்படின்னு கேட்பாங்க. 8, 9, 10. ஏன்னா அது வந்து மார்பு முள்ளெலும்புகளோட ஸ்ட்ரைட்டா இணையாம 7வது விலா எலும்போட சேர்ந்து அதுக்கப்புறம் தான் இணையுது அப்படிங்கிறாங்க. ட்ரூனா உண்மையா நேரடியா போய் இணைஞ்சிருது. ஃபால்ஸ்னா உண்மையா இணையறது இல்ல. இன்னொன்னு வந்து இணைஞ்சு அது மூலியமா போறதுனால இத வந்து ஃபால்ஸ் ரிப்ஸ் அப்படின்னு சொல்றோம். விலா எலும்புகள்ல எத்தனை டைப் இருக்கு? ட்ரூ ரிப்ஸ்ன்னு சொல்றோம், ஃபால்ஸ் ரிப்ஸ் அப்படின்னு சொல்றோம். இத கொஞ்சம் பார்த்துங்க. அதுல அந்த எண்ணிக்கை கேட்பாங்க. 1ல இருந்து 7 வரைக்கும் ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபால்ஸ் ரிப்ஸ் அப்படின்னா 8, 9, 10. 7 இல்ல. சரிங்களா? 8, 9, 10. இதுல 2 இருக்கு. ட்ரூ ரிப்ஸ்னா என்ன? ஃபால்ஸ் ரிப்ஸ்னா என்ன? அப்படின்னு 2 இருக்கு. இத கொஞ்சம் நல்லா மெமரி பண்ணிக்கங்க. அடுத்தது பாருங்க. கடைசி 2 இணை விலா எலும்புகள் 11 மற்றும் 12வது இணை மார்பெலும்புடன் இணையாமல் இருப்பதால் இவை மிதக்கும் விலா எலும்புகள். ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னா எது அப்படின்னு கேட்பாங்க. 11, 12. 11ஐயும் 12ஐயும் ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இது மிதந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இது தெரியும். அதனால இது வந்து ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப விலா எலும்புகள் எத்தனமா இருக்கும் மொத்தம்? விலா எலும்புகள் மொத்தம் 12. 12 சார். 12ல ட்ரூ ரிப்ஸ்ன்னு எத்தனை சொல்றோம்? 1ல இருந்து 7 1 சார். 1ல இருந்து 7 வரைக்கும் ட்ரூ ரிப்ஸ். ஏன்னா அது ஸ்ட்ரைட்டா போய் மார்பெலும்போட இணைஞ்சிருது. அதனால ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னு சொல்றோம். யாருமா இங்க பாரு, மைக்க ஆஃப் பண்ணுங்க. மைக்க ஆஃப் பண்ணுங்க. கிளாஸ் கட் ஆயிடும்டா. அடுத்தது பாருங்க. மைக்க ஆன் பண்ணா அதை ஆஃப் பண்ணிருங்க. இல்லைன்னா எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 7 வரைக்கும் ட்ரூ அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் 8, 9, 10 இதெல்லாம் ஸ்ட்ரைட்டா இணையாம 7வதோட சேர்ந்து இணையறதுனால இத ஃபால்ஸ் ரிப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்தது 11, 12 ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். நீங்க தனித்தனியா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். மெமரி பண்ணும்போது இதெல்லாமே நல்லா மெமரி பண்ணிடணும். இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தம் 26ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுருவாங்க. மார்பு முள்ளெலும்புகள், விலா எலும்புகள் மற்றும் மார்பெலும்பு போன்றவை ஒன்றாக சேர்ந்து விலா எலும்புக்கூடு உருவாகிறது. சரிங்களா? இங்க பாரு 8 விலா எலும்புக்கூடுகள். இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளதான் விசரல் ஆர்கன் எல்லாமே. ஹார்ட், சரிங்களா? ஹார்ட், லங்ஸ், அதே மாதிரி இந்த ஏரியாவுல தான் லிவர் எல்லாமே இங்க தான் இருக்கும். லிவர் கொஞ்சம் கீழே வந்துரும். ஸோ இந்த ஏரியாவுல தான் எல்லாமே இருக்கும். இதுல தான் பாருங்க 1ல இருந்து 7 வரைக்கும் ஸ்ட்ரைட்டா போய் இணையறதுனால இது என்ன சொல்றாங்க? ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பொய் விலா எலும்புகள் 8, 9, 10 வந்து பொய் அப்படின்னு சொல்றோம். இது மார்பெலும்பு, இது பாருங்க விலா எலும்பு அப்படின்னு சொல்றோம். இது முதுகெலும்பு. ஸோ இந்த மாதிரி இந்த டயக்ராம்ல பார்த்துங்க நல்லா நீட்டா. அடுத்தது பாருங்க. கை எலும்புகள், கால் எலும்புகள் மற்றும் அவற்றின் வளையங்கள் கொண்ட தொகுப்பு இணையுறுப்பு சட்டகத்தை இணையுறுப்பு எலும்புக்கூட்டை உருவாக்குகிறது. கை எலும்புகளும் கால் எலும்புகள் மற்றும் அவற்றின் வளையங்கள் கொண்ட தொகுப்பு இணை உறுப்பு சட்டகத்தை அல்லது இணையுறுப்பு எலும்புக்கூட்டை அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட போய் இதோட ஜாயிண்ட் ஆகுது. ஸ்பைனல் கார்டோட ஜாயிண்ட் ஆகுற மாதிரி இதெல்லாம் போகுது. அதனாலதான் நமக்கு வந்து ஒரு பொசிஷன் நடக்கும்போது கரெக்டான ஒரு பொசிஷனை கிடைக்குதுன்னா நமக்கு முதுகுத்தண்டு இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரைட்டா நடக்க முடியாது. சரிங்களா? அதுதான் முக்கியமானது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது? கையெலும்பு, கால் எலும்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டனை உருவாக்குகிறது அப்படிங்கிறாங்க. அப்பெண்டிகுலார்னா ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் போய் நம்மளோட முதுகுத்தண்டோட இணையிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மூட்டும் 30 எலும்புகளால் ஆனது. சரிங்களா? ஒவ்வொரு மூட்டும் எத்தனை எலும்புகளால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 எலும்புகளால் ஆனது. கை எலும்புகளில் மேற்கை எலும்பு, ஆர எலும்பு மற்றும் அல்னா மணிக்கட்டு எலும்புகள் அப்படின்னு சொல்றோம். இதை நான் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. இது நமக்கு கேட்பாங்க. கை எலும்புகள் அப்படின்னா ஃபோர் லிம்ப் அப்படின்னு சொல்றோம். ஃபோர் லிம்ப்னா கைகள். சரிங்களா? அதுல வந்து ஹியூமரஸ், ரேடியஸ்,
அல்னா, அதே மாதிரி கார்பல்ஸ். இதெல்லாம் என்ன ஆர்டர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஆர்டர். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்னா மேற்கை எலும்பு இருக்கும், ஹியூமரஸ் இருக்கும், அடுத்தது ரேடியஸ் இருக்கும், அல்னா இருக்கும், அதுக்கு அடுத்தது கார்பல்ஸ் இருக்கும். சரிங்களா? இதை கொஞ்சம் ஆர்டர் அப்படியே மெமரி பண்ணிக்கிங்க. என்னென்ன ஆர்டர்ல இருக்கும்? ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஹியூமரஸ் இருக்கும், ரேடியஸ் இருக்கும், அல்னா இருக்கும், அதுக்கு அடுத்தது கார்பல்ஸ். சரிங்களா? இது தமிழ்லயும் பாத்துங்க. இது வந்து மேற்கை எலும்பு அப்படின்னு சொல்றோம், ஆரை எலும்பு அப்படின்னு சொல்றோம், மற்றும் அல்னா, மணிக்கூட்டு எலும்பு, மணிக்கட்டு எலும்பு அப்படின்னு சொல்றோம். இதை கொஞ்சம் நல்லா மெமரி பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு மூட்டு பகுதியிலையும் எத்தனை எலும்புகள் இருக்கும் அப்படிங்கிறத கேட்பாங்க. ஃபேஸ்ல எத்தனை எலும்புகள் இருக்கும்? ஃபேஸ்ல எத்தனை 14. இருக்கும்? 14. ஓகேங்களா? மொத்த ஸ்கெலிட்டல் எலும்புகள் எத்தனைங்க? 206. 206 சார். ஸ்கெலிட்டல் எலும்பு, ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துல ஆக்சியல் மட்டும் எத்தனைங்க? மொத்த போன் 206, ஆக்சியல் 80 சார். 80. சரிங்களா? இந்த 80க்கு தான் நம்ம இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மூட்டு எலும்புல வந்து 30 இருக்கு. சரிங்களா? என்னென்ன ஆர்டருங்கிறத பாத்துங்க. ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா, கார்பல்ஸ். இந்த ஏரியா எல்லாமே நான் முதல்லயே சொன்னேன். இது எல்லாமே நம்ம மெமரி பண்றது தான். என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே மெமரி பண்ணிடணும். ஒவ்வொன்றா தனித்தனியா எழுதி எழுதி நல்லா மெமரி பண்ணிடணும். இந்த ஆர்டர் எல்லாம் கேட்பாங்க. அதை நல்லா பாத்துங்க. சரிங்களா? மணிக்கட்டு எலும்புகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. எத்தனை இருக்கு? 8 இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி உள்ளங்கை எலும்புகள் 5 இருக்கு. அதே மாதிரி விரல் எலும்புகள் அது எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 இருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க. மணிக்கட்டு எலும்பு எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 8. மணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க, 8 இருக்கு. அதே மாதிரி உள்ளங்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 5 இருக்கு. 5 விரல் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கங்க, 5. சரிங்களா? மணினா 8. அதே மாதிரி உள்ளங்கை அப்படின்னா 5. விரல் எலும்புகள் அப்படின்னா 14. சரிங்களா? விரல்ல எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 முடிச்சிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஒவ்வொன்றுலயும் 3 3 இருக்கும். அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஒரு 14 இருக்கு. சரிங்களா? இதை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. ஒவ்வொரு மூட்டுலயும் எத்தனை எலும்புகள்மா இருக்கும்? 30 எலும்புகள் இருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு மூட்டுலயும் 30 எலும்புகள் இருக்கு. அதுல கை எலும்புகளில் மேற்கை எலும்பு, ஆரை எலும்பு, அல்னா, மணிக்கட்டு எலும்பு அப்படின்னு பிரிச்சிடறோம். மணிக்கட்டு எலும்புகளின் எண்ணிக்கை வந்து எத்தனை இருக்கும்? 8 இருக்கு. அதே மாதிரி உள்ளங்கை எலும்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 5 இருக்கு. விரல் எலும்புகள் அப்படின்னா 14. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கழுத்துப்பட்டை எலும்பு இதுல பாருங்க. தோள்பட்டை எலும்பு, மேற்கை எலும்பு, ஆரை எலும்பு, முழங்கை எலும்பு, மணிக்கட்டு எலும்பு, உள்ளங்கை எலும்பு, கைவிரல் எலும்பு. சரிங்களா? ஆர்த்தோ அப்படின்னு சொல்றாங்க. அவங்களாம் அதிகமா ஏர்ன் பண்றவங்க. ஆர்த்தோ ஆஸ்ட்ரியாலஜி எல்லாம் படிச்சுட்டு ஆர்த்தோ கை கால் உடைஞ்சிருச்சுன்னா அதை சரி பண்றதுக்கெல்லாம் இப்ப நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. அவங்களாம் ஒரு நாளைக்கு வந்து அதிகமா சம்பாதிக்கிறதுல அவங்களும் ஒருத்தர். சரிங்களா? ஆக்சிடென்ட் ஆனாவே நம்ம சொன்னோம் ஸ்பைனல் கார்டும் டேமேஜ் ஆகும் அப்படின்னு. நம்ம இப்ப எந்த போன் டேமேஜ் ஆனாலும் பாருங்க அந்த போனே அது சரி பண்ணிக்கும். எந்த போன் உடைஞ்சாலும் சரி அந்த போனை ஒரே பொசிஷன்ல நம்ம வச்சிருந்து அதை கரெக்டா ஒட்ட வைக்கிற மாதிரி ஒரு கட்டு போட்டு விட்டுட்டோமா அதுவாவே சரியாயிடும். சரிங்களா? அதனாலதான் கட்டு போடுறது. ஏன்னா அந்த போன் வந்து 2 போன் வந்து திருகிட்டு உடைஞ்சிருச்சு அப்படின்னா அது அதே பொசிஷன்ல இருந்தா ஒன்னா சேராது. கரெக்டான பொசிஷன்ல வச்சு அதை கையை நல்லா கட்டு போட்டு விட்டுருவாங்க. கையை கட்டு போட்டு விட்டாங்கன்னா அந்த போன் என்ன ஆகும்? ஒரு 30 டேஸ் 40 டேஸ்ல வந்து அதை சுத்திலும் கேர்லெஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியை உண்டாக்கி நம்ம எப்படி 2 உடைஞ்சு போன பொருளை ஒட்டுறதுக்கு ஃபெவிக்விக்க வச்சு ஒட்டுற மாதிரி அதோட மேல் பகுதியில ஒரு தசையை மாதிரி வச்சு அதை ஒட்டும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரே பொசிஷன்ல இருக்கும். நம்ம கை உடைஞ்சிருச்சு அப்படின்னா அதை சரி கரெக்டா அந்த உடைஞ்ச பகுதியை நேர் பண்ணி ஒரே பொசிஷன்ல வச்சுட்டோம் அப்படின்னா அது அதே இதுல சரியாவிக்கும் ஒரு 40 நாள்ல. மறுபடியும் அதுல வெயிட் தூக்காம இருந்ததுன்னா அது நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் செய்யலாம். நமக்கு போன் உடைஞ்சிருச்சு
உடனே நம்ம வெயிட் எதையாவது எடுக்கிறோம் அப்படின்னா மறுபடியும் அதே இடத்துல கிராக் ஆகும். ஏன்னா அது அப்பதான் அந்த மசில்ஸ் கேலஸ் அப்படிங்கிறதெல்லாம் லைட்டா ஃபார்ம் ஆகிருக்கும் போது வெயிட்டை தூக்கணும் அப்படின்னா ஆயிரும். ஸோ அதனால போன் எந்த போன் உடைஞ்சாலும் அதுவாகவே அதை சரி பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு எல்லா போனுக்குமே. ஆனா அந்த பொசிஷன்ல வைக்கணும் அப்படிங்கிறதுனால கட்டு போட்டு அதுக்கு உள்ள நிறைய இதெல்லாம் கொடுத்துட்றாங்க. சரிங்களா? இதுல பாருங்க, தொடை எலும்பு. ஸோ இதுல தொடை எலும்பு அப்படிங்கிறது மிக நீளமான எலும்பு. நம்ம உடம்புலயே மிக நீளமான எலும்பு எதுன்னா தொடை எலும்பு தான். டிபியா மற்றும் பிபுலா டார்சல்ஸ் கணுக்கால் எலும்புகள் எண்ணிக்கை 7. கணுக்கால் பாருங்க, கணுக்கால் எண்ணிக்கை எலும்புகள் வந்து 7. மெட்டாடார்சல்ஸ் பாத எலும்புகள் எண்ணிக்கை 5. அதே மாதிரி பேலஞ்சஸ் விரல் எலும்புகள் எண்ணிக்கை 14. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா மெமரி பண்ணிக்கணும். தொடை எலும்புகள் நமது உடம்புலயே மிகப்பெரிய எலும்பு அப்படின்னா தொடை எலும்பு. அங்கதான் அதிகமான எலும்பு மஜ்ஜை இருக்கு. அந்த பகுதியில இருந்து தான் எலும்பு மஜ்ஜை அதிகமான பகுதியில இருந்து தான் என்னென்ன செல் எல்லாம் ஃபார்ம் ஆகும்? ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளாட்லெட்ஸ். இது 3மே வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம உடம்புல இருக்கிற எக்கச்சக்கமான செல்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே இருக்கிற செல்லுல இருந்து தான் அது டிவைட் ஆகி வரும். ஆனா எக்ஸப்ட் 1 or 2 செல்ஸ் தவிர எல்லாமே ஏற்கனவே இருக்கிறதுல இருந்து தான் வரும். சரிங்களா? அதுதான் செல் தியரியை சொன்ன ஸ்லீடன் அண்ட் ஸ்வான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஈச் அண்ட் எவரி செல்ஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஆஃப் த செல், ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த ஆர்கானிசம் அப்படின்னா செல். இதெல்லாம் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஸ்லீடன் அண்ட் ஸ்வான் இவங்க தான் செல் தியரியை சொன்னவங்க. சரிங்களா? நமக்கு ஒரு சில செல்லை தவிர எல்லா செல்லுமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற செல்லுல இருந்து தான் மறுபடியும் உருவாகுது. அதுல வந்து ஆர்பிசி, டபிள்யூபிசி எல்லாம் எங்க இருந்து வரும்னா போன் மேரோ, அதுலயும் தொடை எலும்புல இருந்து அதிகமா உருவாகும். ஏன்னா அதெல்லாம் பெரிய போன். சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. கணுக்கால் எண்ணிக்கைகள் அப்படின்னா 7. கணுக்கால் எலும்புகள் எத்தனை எண்ணிக்கை அப்படின்னா 7. மெட்டாடார்சல்ஸ் பாத எலும்புகள் எண்ணிக்கை அப்படின்னா 5. பேலஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14. சரிங்களா? இதுல எல்லாமே மெமரி பண்ணிடணும். அடுத்தது பாருங்க, பெட்டல்லா எனப்படும் கிண்ண வடிவ எலும்பு வயிற்றுப்புறமாக முழங்கால் மூட்டை, அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா முழங்கால் மூட்டை மூடி உள்ளது. முழங்கால் உறை அல்லது முழங்கால் மூடி அப்படின்னு சொல்றோம். பெட்டல்லா எனப்படும் கிண்ண வடிவ எலும்பு. நம்மளோட கால்ல பாத்தீங்கன்னா முழங்கால்ல ஒரு எலும்பு இருக்கு, அதுக்கு பேரு பெட்டல்லா அப்படின்னு சொல்றோம். இதுதான் அந்த முழங்கால் எலும்பு மூடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தோல் எலும்பு வளையம் மற்றும் இடுப்பு வளைய எலும்புகள் உறுப்பு இணைப்பு முறையில் அச்சு சட்டகத்துடன் முறையே மேல் மற்றும் கீழ் மூட்டுகளின் கை கால் உறுப்புகள் இணைவதால் உதவுகிறது. ஸோ இதெல்லாம் பாருங்க, இந்த இடம் வந்து நம்மளோட கை கால் எல்லாமே போய் இணையிற இடத்துல அது அந்த இணைப்பு வந்து ஒரு நல்ல மோல்டு பண்ண மாதிரி ஒரு எலும்பு இருக்கும். அதுதான் இவங்க சொல்றாங்க. பெட்டல்லா அப்படிங்கிற எலும்பு இருக்கிறதுனால அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டா இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு இந்தியன்ஸுக்குள்ள ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ஆர்த்ரிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம். ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்னா மூட்டு வலி. ஆர்த்ரிட்டிஸ்னா என்னங்க? மூட்டு வலி. இந்த மூட்டு வலி வர்றதுக்கு ஒபிசிட்டியும் இட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. ஒபிசிட்டி இருக்கக்கூடாது. ஒபிசிட்டின்னா என்னங்க? எடை அதிகரிப்பு இருக்கக்கூடாது. ரொம்ப பாடி வெயிட் இருந்தா அவங்களுக்கு எல்லாமே மூட்டு வலி வரும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து நல்ல கால்சியம்லாம் நிறைய எடுத்துக்கணும். கால்சியம் இல்லைனாவே நமக்கு போன்ஸ்ல வந்து பிரச்சனை வரும். மெயினா வந்து போன்ஸ் கால்சியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு மில்க்ல இருக்கு, நல்லா தெரியும். அதே மாதிரி கொய்யாப்பழத்துல கால்சியம் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி நமக்கு விட்டமின் டியும் வேணும். விட்டமின் டி, சன்ஷைன் விட்டமின். when we expose the sunlight, our body prepared one of the vitamin D. இதெல்லாம் இருந்தா போன் நல்லா டெவலப் ஆகும். சரிங்களா? மேலோட ஃபீமேலுக்கு வந்து போன்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மென்சுரல் டைம்ல நிறைய பிளட் கால்சியம்லாம் வேஸ்ட் ரிலீஸ் ஆகுறதுனால அவங்களோட போன் வந்து கொஞ்சம்
சாப்பிட்டா தான் இருக்கும். அந்த போனையும் நம்ம சரி நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கான ஃபுட்டை நல்லா எடுத்துக்கணும். அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சோமா போனை ஸ்ட்ராங் பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்ம உடம்புல போன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. ஏன்னா நம்மளோட பாடியை நல்லா அதுதான் வந்து அது இருந்தால் தான் நமக்கு ஒரு பொசிஷனையே கொடுக்கும். சரிங்களா? இதுல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த இதுல முக்கியமா பாருங்க தோல் எலும்பு வளையம் அதை பார்த்துங்க. பெக்டோரல் கார்டல் அப்படின்னு சொல்றோம். இதுல பெட்டல்லா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பெட்டல்லா தான் ரொம்ப முக்கியமானது. கிண்ண வடிவ எலும்பு. சரிங்களா? அதை பார்த்துங்க என்ன வடிவத்தில் இருக்கணும்னு கேட்பாங்க. பெட்டல்லானா என்ன வடிவத்தில் இருக்கும்? நீங்க எந்த ஆர்கனை படிக்கும் போதும் சரிங்க, அதோட கலர் என்ன கலர்ல இருக்கு, ஷேப் என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? தோள்பட்டை எலும்பு பெரிய முக்கோண வடிவ எலும்பாகும். தோள்பட்டை எலும்பும் பெரிய முக்கோண வடிவ எலும்பாகும். மார்புக்கூட்டின் முதுகுப்புறத்தில் 2 மற்றும் 7வது விலா எலும்புகளுக்கிடையே அமைந்துள்ளது. சரிங்களா? அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. தோள்பட்டை எலும்பின் முதுகுப்புற தட்டையான முக்கோண வடிவ உடல் சற்று உயரமான முகடை அமைக்கிறது. இது முதுகுத்தண்டு என அழைக்கப்படுகிறது. தோள்பட்டை எலும்பின் தோள்பட்டையிலிருந்து முதுகுப்புற தட்டையான முக்கோண வடிவ உடல் சற்று உயரமான முகடை அமைக்கிறது. இதுக்கு பேர் தான் முதுகுத்தண்டு ஸ்பைன் என அழைக்கப்படுகிறது. இதில் உள்ள சற்று புடைத்த விளிம்புடைய தட்டையான விரிந்த அமைப்பு சரிங்களா அக்ரோமினின் அப்படின்னு சொல்றோம். அக்ரோமினியன் நீச்சி சரிங்களா? அக்ரோமினியன் நீச்சு இது தமிழ்ல பாருங்க குரோமியன் குரோமியன் நீச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி கொஞ்சம் 1 or 2 வேரி ஆகும். அக்ரோமியன் ப்ராசஸ் அக்ரோமினியன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். இது குரோமியன் நீச்சு அப்படின்னு சொல்றோம் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடன் காரை எலும்பு கழுத்துப்பட்டை எலும்பு அசையும் வகையில் இணைந்துள்ளது. கழுத்துப்பட்டை செல்கள்னு ஒரு செல்கள் இருக்கு. எந்த அனிமல்ஸ்ல இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கழுத்துப்பட்டை செல்கள் காலர் செல்ஸ். ஸ்பாஞ்ச் வெரி குட். கழுத்துப்பட்டை செல்கள் எதுல இருக்கு? ஸ்பாஞ்சஸ்ல இருக்கு. அதோட ஸ்பெஷல் கேரக்டரே அதான். கழுத்துப்பட்டை செல்கள் இருக்கு. அதே மாதிரி ஆஸ்டியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து கழுத்துப்பட்டை எலும்பு அசையும் வகையில் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு பெரிய பேராகிராஃப் தான். இதுல ஒண்ணும் இல்லை. இதுல வந்து என்ன நீச்சு இருக்கு? குரோமியன் நீச்சு ஏக்ரோமியன் நீச்சு அப்படின்னு பாத்துங்க. ஸோ இதுல தோள்பட்டை எலும்பின் முதுகுப்புற தட்டையான முக்கோண வடிவ உடல் சற்று உயரமான முகடை அமைக்கிறது. இது முதுகுத்தண்டு என அழைக்கப்படுகிறது. இதில் உள்ள சற்று புடைத்த விளிம்புடைய தட்டையான விரிந்த அமைப்பு. இதுல இருந்து வரக்கூடியது வந்து ஒரு விரிந்த அமைப்புக்கு நம்ம என்ன சொல்றோம்? அக்ரோமினியன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். இதை பார்த்துங்க. குரோமியன் நீச்சின் கீழ் உள்ள பள்ளம் கையெலும்பு பொருந்து குழி சரிங்களா? அந்த பள்ளத்துக்கு பேரு கையெலும்பு பொருந்து குழி என்று அழைக்கப்படுகிறது. இவ்விடத்தில் மேற்கை எலும்பான ஹியூமரஸின் தலைப்பகுதி இணைந்து தோள்பட்டை மூட்டை உருவாக்கிறது. ஷோல்டர் ஜாயிண்ட் உருவாக்குறது எது அப்படின்னு கேட்பாங்க. ஹியூமரஸின் தலைப்பகுதி இணைந்து தோள்பட்டை மூட்டை உருவாக்குகிறது. எக்ரோமியன் நீச்சின் கீழ் உள்ள பள்ளம் கையெலும்பு பொருந்து குழி. ஸோ இதெல்லாம் நம்ம மெமரி பண்ணி தான் ஆகணும். எந்த இடத்துல என்ன குழி இருக்கு? கையெலும்பு பொருந்து குழி, கிளினாய்டு கேவிட்டி அப்படின்னு சொல்றோம். இவ்விடத்தில் மேற்கை எலும்பான ஹியூமரஸின் தலைப்பகுதி இணைந்து தோள்பட்டை மூட்டை உருவாக்குகிறது. ஹியூமரஸ் எங்க இணையும்? கிளினாய்டு கேவிட்டியில போய் இணையும். அப்ப நமக்கு ஷோல்டர் ஜாயிண்ட் உருவாகுது. சிம்பிளா இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஒவ்வொரு கழுத்துப்பட்டை எலும்பும் காரை எலும்பும் கிளேவிக்கல் இரு வளைவுகளை கொண்ட நீண்ட மெல்லிய எலும்பாகும். இந்த எலும்பு பொதுவாக கழுத்துப்பட்டை எலும்பு அல்லது காரை எலும்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த எலும்பை வந்து கழுத்துப்பட்டை எலும்புன்னு சொல்றோம். அடுத்தது இடுப்பு வளையம் 2 காக்சல் எலும்புகளை கொண்டுள்ளது. சரிங்களா? இடுப்பு வளையத்துல பாத்தீங்கன்னா 2 காக்சல் எலும்புகளை கொண்டுள்ளது. ஒவ்வொரு காக்சல் எலும்பும் இலியம், இக்சியம் மற்றும் பூப்பெலும்பு பியூபிஸ் அப்படின்னு சொல்றோம். இது மூணுமே
என்று இது மூணுமே கொண்டுள்ளது. ஒவ்வொரு காக்சஸ் எலும்பும் ஒரு காக்சஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பு வளையம் 2 காக்சஸ் எலும்புகளை கொண்டுள்ளது. இடுப்பு வளையத்துல 2 காக்சஸ் இருக்கு. காக்சல் எலும்பு 2 இருக்கு. அந்த ஒவ்வொரு எலும்புலையும் என்னென்ன இருக்கும்? இலியம், எக்ஸியம், பியூபிஸ் அப்படின்னு 3 பகுதி இருக்கு. நம்ம இதை அப்படியே நல்லா மெமரி பண்ணிக்கணும். இடுப்பெலும்பா 2 காக்சல் எலும்பு இருக்கும். ஒவ்வொரு காக்சல் எலும்புலையும் என்னென்ன இருக்கும்? இலியம் இருக்கும், எக்ஸியம் இருக்கும், பூப்பெலும்பு இருக்கும். இன்னும் 3 எலும்புகள் இணைவுகள் உருவாகின்றன. இந்த 3 எலும்புகளும் இணைந்துள்ள பகுதியில் அசிட்டாபுலம் எனப்படும் ஒரு குழி உள்ளது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் கேட்பாங்க. 3 எலும்புகள் இணையிற இடத்துல சரிங்களா, ஒரு அசிட்டாபுலம் எனப்படும் ஒரு குழி உள்ளது. இது தொடை எலும்பு பகுதியில் அசையும் வகையில் அமைந்துள்ளது. சரிங்களா, இந்த குழி எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட தொடை பகுதியில அசையும் வகையில உள்ளது. இந்த குழிக்கு பேரு அசிட்டாபுலம் அப்படின்னு சொல்றோம். நம்மளோட இடுப்பு பகுதிக்கு இடுப்பு பகுதியில தொடை ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு அமைப்பு தெரியும். இதை பார்த்துங்க. இது ரொம்ப முக்கியம். அசிட்டாபுலம் தான் ரொம்ப முக்கியமானது. அசிட்டாபுலம்னா என்ன அப்படின்னு இன்னொரு தாட்டி பாருங்க. ஒவ்வொரு காக்சல் எலும்பும் இலியம், எக்ஸியம் மற்றும் பியூபிஸ் என்னும் 3 எலும்புகளின் இணைவுகளால் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த 3 எலும்புகளும் இணைந்துள்ள பகுதியில் அசிட்டாபுலம் எனப்படும் ஒரு குழி உள்ளது. ஃபர்ஸ்ட் அசிட்டாபுலம்னா என்னன்னு தெரியும். இது ஒரு குழி. எங்க இருக்குது? காக்சல், ஒவ்வொரு காக்சல் எலும்பும். அது என்ன? காக்சல்னா என்ன? இடுப்பு வளையம், பெல்விக் கார்டல் அப்படின்னு சொல்றோம். இதுல 2 காக்சல் இருக்கு. ஒவ்வொரு காக்சல் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து இலியம் இருக்கும், இஸ்கியம் இருக்கும், பூப்பெலும்பு இருக்கும். இதுல வந்து ஒரு குழி ஒண்ணு இருக்கும். அதுக்கு பேரு அசிட்டாபுலம். ஒரு தாட்டி ரீகால் பண்ணுங்க. நம்ம எல்லாமே மெமரி ஓரியன்டாவே இதை பார்க்கிறோம். ஒரு தாட்டி ரீகால் பண்ணிக்கங்க. சரிங்களா? குரோமியன் நீச்சு. குரோமியன் நீச்சு அப்படின்னா என்னன்னு ரீகால் பண்ணுங்க. அதே மாதிரி ஹியூமரஸ் தலைப்பகுதி அது என்னன்னு பாருங்க. தோள்பட்டை எலும்பு அப்படிங்கறத ஒரு தாட்டி ரீகால் பண்ணிக்கங்க. அடுத்தது பாருங்க, தொடை எலும்பு தான் வந்து இருக்கிறதுலே நீளமான எலும்பு. அந்த தொடை எலும்புல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபியா, பிபுலா, டார்சல். கணுக்கால் எலும்புகள் எண்ணிக்கை எத்தனை? 7. மெட்டாடார்சல்ஸ் பாத எலும்புகள் எண்ணிக்கை 5. பேலஞ்சஸ் அப்படின்னு சொல்ற விரல் எலும்புகள் எண்ணிக்கை 14. சரிங்களா? இதை மெமரி பண்ணிக்கங்க. கொஸ்டின் கேட்கலாம் இதுல. தொடை எலும்பு டிபியா, பிபுலா, டார்சல்ஸ். மெமரி பண்ணிட்டீங்களா? தொடை எலும்புகள் என்னென்னமா இருக்கும்? தொடை எலும்பு டிபியா, பிபுலா, டார்சல்ஸ். இது 3 இருக்கும். கணுக்கால் எலும்புகள் எத்தனைமா? கணுக்கால் எலும்புகள் 7. மெட்டாடார்சல்ஸ் எத்தனை இருக்கும்? 5 இருக்கும் சார். 5 இருக்கும். பேலஞ்சஸ் எத்தனை இருக்கும்? 14 இருக்கும். ஓகேங்களா? தொடை எலும்புனா பாத்துங்க 7, 5, 14. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பெட்டலா அப்படிங்கறதோட எலும்போட வடிவம் என்ன? கிண்ண வடிவத்துல இருக்கும். சரிங்களா? பெட்டலா அப்படிங்கிறது என்ன வடிவத்துல இருக்கும்? கிண்ண வடிவ எலும்பு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தோல் எலும்பு வளையம் மற்றும் இடுப்பு வளைய எலும்புகள். இடுப்பு வளையம் அப்படின்னோடனே நம்ம இங்க வந்துடணும். இடுப்பு வளையம் வந்து எத்தனை இருக்கும்? 2. இடுப்பு வளையம் எத்தனைங்க இருக்கு? 2 இருக்கு. காக்சல் எலும்புகளை கொண்டுள்ளது. இடுப்பு வளையத்துல 2 காக்சல் எலும்புகள் இருக்கும் அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இது முக்கியமானது. ஒவ்வொரு காக்சல்லையும் என்ன இருக்கும்னா இலியம் இருக்கும், இஸ்கியம் இருக்கும், பூப்பெலும்பு, பியூபிஸ் அப்படின்னு 3 எலும்புகள் இணைந்துள்ளன. இவை இணைந்துள்ள இடத்துல ஒரு குழி மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் அசிட்டாபுலம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. வயிற்று பகுதியில் இடுப்பு வளையத்தின் இரு பகுதிகளும் இணைந்து நாரிழை குருத்தெலும்பை கொண்ட பூப்பெலும்பு இணைவை உருவாக்குகின்றன. கியூபிக் அப்படிங்கிற ஒரு ஸ்னாப்சிஸ் அப்படிங்கிற அதை வந்து இணைக்கக்கூடியதை இணைவை உண்டாக்குகின்றன. சரிங்களா? இது எல்லாமே நல்லா மெமரி பண்ணிக்கங்க. ஒவ்வொன்றையும் எடுத்து தனித்தனியா ஒரு நோட்ஸ் எழுதணும்.
ஹின்ஸ் மாதிரி எடுத்துக்கணும். ஹின்ஸ் எடுத்து அதை நல்லா திரும்ப 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 மெமரி பண்ணுங்க. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டா இருக்கிற பகுதியெல்லாம் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் படிங்க. சரிங்களா? ஒரு டைம் அலாட் பண்ணிருங்க. 5 to 7 கொஞ்சம் கஷ்டமான இருக்கிற ஏரியாலாம் அந்த டைம்ல பார்த்துருங்க. அடுத்தது பாருங்க, மூட்டுக்கள் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்றோம். உடலில் உள்ள எலும்பு பகுதிகளில் அனைத்து வகை இயக்கங்களுக்கும் மூட்டுகள் அவசியமானது. நகர்வு இயக்கங்கள் இதற்கு விதிவிலக்கல்ல. லோகோமோட்டரி மூவ்மெண்ட்ஸ் நம்ம உடம்ப அப்படி இப்படி திருப்பணும், ஆட்டணும். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னா நமக்கு ஜாயிண்ட் இருக்கணும். ஜாயிண்ட் இல்லைன்னா நம்ம எப்படி நடப்போம்? ரோபோ மாதிரி தான் நடத்தாகணும். அப்படியே ஸ்ட்ரைட்டா தலையை திருப்பமாத ஒரே நேரத்தான் நடந்தாகணும். இந்த ஜாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா உடல் அசைவுகளுக்கு ஜாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? மூட்டுகள் என்பவை எலும்புகள் அல்லது எலும்புகளுக்கு இடையே மற்றும் குருத்தெலும்புகளுக்கு இடையில் தொடர்பை ஏற்படுத்தும் புள்ளிகள். மூட்டுனா என்ன? 2 போனை இணைக்கக்கூடியது தான் மூட்டு. சரிங்களா? 2 போன் இருக்குன்னா அந்த போனை இணைக்கக்கூடிய ஒரு பகுதியை நம்ம மூட்டுன்னு சொல்றோம். அந்த மூட்டு இல்லைன்னா நம்மளால கை காலை அசைக்கவே முடியாது. இந்த மூட்டு இருக்கிறதுனால நம்ம கை காலை எல்லாம் அசைக்கிற மாதிரி இருக்கு. தசைகளால் உருவாக்கப்படும் பயன்படுத்துகின்றன அப்படின்னு பாக்குறோம். இதுல பாருங்க ஒரு நிமிஷம். இந்த மூட்டுல மெயினா மேற்கொள்ள பயன்படுத்தப்படுகின்றன. இதில் மூட்டுகள் சுழல் மையமாக செயல்படுகின்றன. அதான் நம்ம கை காலை அசைக்கணும் அப்படின்னா பல்கரம் சுழல் மையமாக இது மூட்டுகள் இருக்கு. இவற்றில் மூட்டுகளின் அசையும் தன்மை வெவ்வேறு காரணிகளை பொறுத்து மாறுபடும். மூட்டுகளோட அசையும் எண்ணிக்கை வந்து வெவ்வேறு காரணிகளை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்றோம். அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைப்புகளின் அடிப்படையில் மூட்டுகளை 3 வகை. இந்த மூட்டுகள் அப்படின்னா ஜாயின்ஸ். இந்த ஜாயிண்ட் அப்படின்னா நமக்கு ரொம்ப முக்கியம். மூவ்மெண்ட்டுக்கும் நம்மளோட அசைவுகளுக்கும் சரிங்களா? நம்மளோட அசைவுகள், பாடி அசைவுகளுக்கும், நம்மளோட மூவ்மெண்ட்டுக்கும் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா, அந்த மூட்டுகள் இல்லைன்னா நம்மளால நடக்க முடியாது. இந்த எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இது 3 வகையா பிரிக்கிறோம். நா நாரிணைப்பு மூட்டுக்கள், குருத்தெலும்பு மூட்டுக்கள், சைனோவியல் மூட்டுக்கள் அப்படின்னு 3 வகையா பிரிக்கிறோம். என்னென்ன டைப்புமா இருக்கு? நாரிணைப்பு மூட்டுகள் பைப்ரஸ் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்றோம். கார்டிலோஜீனியஸ் மூட்டுகள் கார்டிலோஜீனியஸ் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்றோம். சைனோவியல் ஜாயின்ஸ் அப்படின்னு 3 டைப்பா நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு பாருங்க, இடுப்பெலும்பு. இதுல பாருங்க, 10வது வலது இடுப்பு வளையம் மற்றும் கீழ் மூட்டு எலும்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். பெட்டல்லா, டிபியா, பிபுலா, சரிங்களா? கணுக்கால் எலும்புகள் டார்சல், மெட்டாடார்சல், பேலஞ்சஸ் இது எல்லாமே இருக்கு. இது அப்படியே மேல இருந்து மெமரி பண்ணுங்க யாராவது ஒருத்தர். இப்ப நான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் இடுப்பெலும்பு ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க தொடை எலும்பு, இடுப்பெலும்பு, அதுக்கப்புறம் தொடை எலும்பு 2, 3 பெட்டல்லா, டிபியா, பிபுலா. இடுப்பு எலும்பு, தொடை எலும்பு, 3வது பெட்டல்லா, 4வது டிபியா, 5வது பிபுலா. எங்க இருக்குன்னு பாருங்க. பிபுலா, அதுக்கு அடுத்தது டார்சல்ஸ், மெட்டாடார்சல், பேலஞ்சஸ். இந்த ஆர்டர் சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரமா மெமரி பண்ணுங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். இடுப்பெலும்புகள் நமக்கு தெரியுது. அதுக்கு அடுத்து தொடை எலும்பு ஜாயிண்ட் ஆகுது. இப்பதான் கால். சரிங்களா? ஹைண்ட் லிம்ப் அப்படின்னு சொன்னா கால். கால்ல ஃபர்ஸ்ட் பகுதி எது அப்படின்னா தொடை எலும்பு. சரிங்களா? தொடை எலும்பு தான் ஃபர்ஸ்ட் பகுதி. அதுக்கப்புறம் பெட்டல்லா அப்படிங்கிற ஒரு பகுதி 2, 3வது டிபியா, 4வது பிபுலா. சரிங்களா? 5வது என்ன இருக்கு அப்படின்னா டார்சல்ஸ், மெட்டாடார்சல், பேலஞ்சஸ். மெமரி பண்ணிட்டீங்களா?
சொல்லுங்க, கேர்ள்ஸ்ல யாராவது சொல்லுங்க மெமரி பண்ணதை. இந்த ஆர்டர் கேட்பாங்கம்மா. காக்ரோச்ல அதோட காலை வச்சு கேட்பாங்க. அதே மாதிரி இதுலயும் கேட்பாங்க. நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. என்னென்ன இருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே சொல்லுங்க. இடுப்பெலும்பு, இடுப்பெலும்பு, வெரி குட். நெக்ஸ்ட் தொடை எலும்பு, என்னம்மா? தொடை எலும்பு சார். தொடை எலும்பு, ஓகே. அடுத்தது பெட்டல், பெட்டல்லா, டிபியா, டிபியா, ஃபிபுலா, 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 டார்சஸ், டார்சல், மெட்டாடார்சல், மெட்டாடார்சல், பேலஞ்சஸ். பேலஞ்சஸ், வெரி குட். அவ்வளவுதான். இந்த ஒரு ஆர்டரை நல்லா நம்ம மெமரி பண்ணிடணும். அதாவது காக்ரோச்சோட காலை கொடுத்துட்டு அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏதாவது ஒன்ன கொஸ்டின் மார்க் பண்ணி இது என்னன்னு கேட்பாங்க. இது வந்து நம்மளோட கால், மேமல்ஸோட கால்ல எப்படி இருக்கு. காலுன்னு சொல்ல மாட்டாங்க. இது என்ன சொல்லுவாங்க? ஹைண்ட் லிம்ப். என்ன சொல்லுவாங்க? ஹைண்ட் லிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லிம்ப் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவாங்க. அதனால ஹைண்ட் லிம்ப்ல எந்த பகுதி இல்லை அப்படின்னா பாருங்க, தொடையெலும்பு ஃபர்ஸ்ட் இருக்கு. அடுத்தது பெட்டலா இருக்கு, டிபியா இருக்கு, பிபுலா. டிபியா, பிபுலா, டார்சல், மெட்டாடார்சல், பேலஞ்சஸ். பாய்ஸ்ல யாராவது சொல்லுங்க குயிக்கா. இடுப்பெலும்பு சார். இடுப்பெலும்பு. நெக்ஸ்ட் ஃபியூமர். அடுத்தது ஹியூமரா? தொடை எலும்பு சார். ம், ம். அடுத்தது பட்டல்லா, பெட்டலா, டிபியா, டிபியா, டிபியுலா, பிபுலா, டார்சல்ஸ், டார்சல், மெட்டாடார்சல்ஸ், மெட்டாடார்சல்ஸ், ஃபெலஞ்சஸ். பேலஞ்சஸ், வெரி குட். அவ்வளவுதான். இந்த ஆர்டர் அப்படியே கொஞ்சம் ஒரு தாட்டி ரீகால் பண்ணணும். நாளைக்கு ஒரு தாட்டி அப்படியே பார்க்கணும். இது எல்லாமே ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னாவே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். மசில்ஸ், ஸ்கெலிட்டல் சிஸ்டம்லாம் கொஞ்சம் நல்லா மெமரி பண்ணக்கூடிய ஏரியா. சரிங்களா? என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை மெமரி பண்ணா தான் நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். இப்போ முள்ளெலும்புகள் எத்தனைன்னா 26. பேஸ்ல எத்தனை எலும்புகள் இருக்குன்னா 14. ஆக்சியல் எத்தனை எலும்புனா 80. இந்த மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா அதை மெமரி பண்ணா தான் முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, நாரிணைப்பு மூட்டுகள். இதை 3 வகையா நம்ம பிரிச்சிருக்கிறோம். மூட்டை ஜாயின்ஸ் வந்து 3 வகையா பிரிச்சிருக்கோம். ஒண்ணு வந்து பைப்ரஸ் ஜாயின்ஸ், அதான் நாரிணைப்பு ஜாயின்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஒண்ணு பாத்தீங்கன்னா குருத்தெலும்பு மூட்டுகள், கார்டிலோஜீனியஸ் மூட்டுகள் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது சைனோவியல் அப்படின்னு 3ஆ பிரிச்சிருக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து நாரிணைப்பு மூட்டுகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுல பாருங்க, குருத்தெலும்பு மூட்டுகளோடு தொடர்புடைய, இதுல பாருங்க நாரிணைப்பு மூட்டுகள். இவ்வகை மூட்டுகள் எந்த இயக்கத்தையும் அனுமதிக்காது. சரிங்களா? எந்த இயக்கத்தையும் இது அனுமதிக்காது. தட்டையான மண்டை ஓட்டு எலும்புகளில் இவ்வகை மூட்டுகள் உள்ளன. ஸோ இதெல்லாம் எங்க இருக்குன்னா, ஏதாவது இயக்கத்துக்கு திரும்புறதுக்கெல்லாம் இது வந்து ஒத்துழைக்காது. இது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, ஒரு சில எலும்புகளோட முக்கியமான பகுதிகள்ல நாரெலும்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தட்டையான மண்டை ஓட்டு எலும்புகளில் இவ்வகை மூட்டுகள் உள்ளன. அடுத்த நெக்ஸ்ட் ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இது அடர்த்தியான நாரிழையின் இணைப்பு திசு உதவியுடன் இணைப்பு தையல் வடிவத்தில், சரிங்களா, கிரேனியத்தை மண்டை ஓடு உருவாக்குகிறது. இததான் எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சிலர் எடுத்துட்டு இத பார்த்துட்டு, இந்த பாரு உங்களுக்கு பாருங்க தலையெழுத்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு கோடு மாரி இணைஞ்சு இருக்கும். இது தட்டையான நாரிழையின் இணைப்பு திசு உதவியுடன் இணைப்பு தையல் வடிவத்தில் கிரேனியத்தை மண்டை ஓட்டை உருவாக்குகிறது. மண்டை ஓட்டை எடுத்து பார்த்தோம்னா, அங்கங்க என்ன இருக்கும் அப்படின்னா, அப்படியே ஒரு ஸ்டிச்சிங் போட்ட மாரி இருக்கும். பார்த்திருக்கீங்களா? மண்டை ஓட்டுல அப்படி ஒரு ஸ்டிச்சிங் போட்ட மாரி அப்படியே ஜிக்ஜாக் லைன் மாரி அப்படியே இருக்கும். சரிங்களா? இந்த மாரி ஒரு இணைப்ப உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. நார் இணைப்பு மூட்டுகள் அப்படின்னா, இது எந்த இயக்கத்தையும் அனுமதிக்காது. இதுதான் முக்கியமான பாயிண்ட் இதுல. இதுல எந்த இயக்கத்தையும் அனுமதிக்காது. மண்டை ஓட்டோட தட்டையான பகுதியோட இது அட்டாச் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றோம். குருத்தெலும்பு மூட்டுகள். அடுத்தது பாருங்க, குருத்தெலும்பு மூட்டுகள். இந்த குருத்தெலும்பு மூட்டுகளோடு தொடர்புடைய எலும்புகள் குருத்தெலும்புகளின் உதவியோடு ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. ஸோ இது வந்து இணைப்புவா இருக்குது. இந்த குருத்தெலும்பு மூட்டுகளோடு தொடர்புடைய எலும்புகள
குருத்தெலும்புகளின் உதவியோடு ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. முதுகெலும்பு தொடரின் நெடுவரிசையில் அருகிலுள்ள முள்ளெலும்புகளுக்கு இடையில் குருத்தெலும்பலான மூட்டுகள் அமைந்துள்ளன. இது வரையறுக்கப்பட்ட இயக்கங்களை அனுமதிக்கும். குருத்தெலும்புகள்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி ஒரு சில மூவ்மெண்ட்டை மட்டும் இது என்ன பண்ணும் அனுமதிக்குது. ஆனா நாரெலும்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இயக்கத்தையும் அனுமதிக்காது. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாருங்க. இது வந்து எந்த இயக்கத்தையும் அனுமதிக்காது. குருத்தெலும்பு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்டதை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை மட்டும் இது அசைவுக்கு உட்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுல சைனோவியல் மூட்டுகள் அப்படின்னு சொல்றோம். நன்கு அசையும் தன்மை கொண்ட 2 எலும்புகளுக்கு இடையே உள்ள இடைவெளியில் சைனோவியல் திரவத்தால் நிரப்பப்பட்டுள்ளதால் சினோவியல் மூட்டுகள் இவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன வகைப்படுத்தப்படுகின்றன. சரிங்களா? நல்லா அசையறது எங்க இருக்கும்? நம்மளோட காலு, கை இதெல்லாம் ஜாயிண்ட் ஆகுற இடத்துல ஒரு ஃப்ளூயிட் மாதிரி உள்ளார இருக்கும். சரிங்களா? அந்த ஃப்ளூயிடோட அந்த திரவம் ரொம்ப அதிகமாச்சுனாலும் கால் வீங்கிரும். அந்த திரவம் இல்லாம போயிருச்சுனாலும் நமக்கு 2 ஜாயிண்ட் வந்து தேஞ்சிரும். ஸோ அதனால ரொம்ப முக்கியம். நெறைய பேத்துக்கு வந்து மூட்டு ஆப்பரேஷன் பண்ணிருவாங்க. ஒரு ஏஜுக்கு அப்புறம். என்ன காரணம்னா, அதுல இருக்கிற ஃப்ளூயிடு, அதோட அளவு வேறுபடுறது, அதே மாரி அங்க இருக்கிற போன் ரொம்ப வயசாகும்போது அது தேஞ்சர்றது. ஸோ இந்த மாரிலாம் இருக்கிறதுனால, இதுல தான் நெறைய பேத்துக்கு ப்ராப்ளம் வரும். அதனால அது உள்ளார என்ன திரவம் இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. சினோவியல் திரவம் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? இத்தகைய அமைவு முறை கணிசமான இயக்கத்தை அனுமதிக்கிறது. இந்த மூட்டுகள் நகர்வு மற்றும் பல பிற இயக்கங்களை மேற்கொள்ள உதவுகின்றன. இம்மூட்டுகளுக்கான சில எடுத்துக்காட்டு பந்து கிண்ண மூட்டு, பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்ஸ். நெறைய இடத்துல நம்ம உடம்புல வந்து கால் அட்டாச் ஆகுறது, கை, தோள்பட்டை வளையத்திற்கு மேற்கை எலும்புக்கும் இடையிலான மூட்டு, கீழ் மூட்டு. சரிங்களா? முழங்கால் மூட்டு இணைப்பு, சுழற்சி மூட்டு, பைவோட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். முதல் கழுத்து முள்ளெலும்பு மற்றும் அச்செலும்புகளுக்கு இடையான மூட்டு. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நழுவு மூட்டு, கிளைடிங் ஜாயிண்ட்ஸ், மணிக்கட்டு எலும்புகளுக்கு இடையான மூட்டு மற்றும் சேண மூட்டு, சேடல் ஜாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். மணிக்கட்டு எலும்பு மற்றும் உள்ளகை எலும்புகளுக்கு இடையே உள்ள மூட்டு. இது நெறைய இருக்கு நம்ம உடம்புல. அசையக்கூடிய மூட்டுகள் அப்படின்னா நெறைய இருக்கு. நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ, அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் அசையக்கூடியது தான். சரிங்களா? ஒரு சில இதுதான் அசைவுகள உருவாக்காது. மிச்சம் எல்லாமே நம்ம பாடியில அசைற மாரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அதுல நம்ம பார்த்தோம் ஏற்கனவே நாரிணைப்பு மூட்டுகள், ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் மட்டும் என்ன செய்யாது? அசைவுகள உண்டு பண்ணாது. சரிங்களா? ஆனா அதே மாரி குருத்தெலும்பு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்க. தேர்ந்தெடுத்த அசைவுகள மட்டும் இது இது குடுக்குது. தேர்ந்தெடுத்த அசைவுகள மட்டும் இது அனுமதிக்கும். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, இதுல சைனோவியல் மூட்டுகள் அப்படின்னு சொல்றதுல எல்லாமே எந்தெந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்கோ, அந்த இடத்துல எல்லாமே நமக்கு அசைவுகள உண்டு பண்ணக்கூடியது. இது 3க்கும் இதுதான் டிஃபரெண்ட். ஒண்ணு அசைவுகளே உருவாக்காது. ஒண்ணு தேர்ந்தெடுத்து உருவாக்கும். ஒண்ணு எல்லாமே உருவாக்கும். ஏன்னா எல்லா அசைவுகளையும் அது குடுக்கும். ஓகேங்களா? அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. தசை மண்டல மற்றும் எலும்பு மண்டல குறைபாடுகள். இப்ப நம்ம இந்த சிஸ்டத்த எல்லாமே பார்த்துட்டோம். பார்த்துட்டு இப்ப இதுல என்ன குறைபாடுகள் அப்படின்னு பார்க்குறோம். நமக்கு எல்லாமே போன்ல எந்த பிரச்சனையுமே இல்லன்னா, நம்ம உடம்பு நார்மலா இருக்கும். போன்ல ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா, நம்ம வந்து நார்மல் ஹியூமன் பீயிங்கா இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாதுன்னா, நம்மளோட பொசிஷன்ல கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆயிரும். ஸோ, அதனால கை, கால் நல்லா இல்ல அப்படின்னா, நம்மளால கால் நல்லா இல்லன்னா நடக்க முடியாது. கையில ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஒரு இத இயக்குறதுக்கும், அதே மாரி எழுதுறதுக்கும், இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் நமக்கு வந்துரும். ஓகேங்களா? ஸோ, இதுல வந்து பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். தசை மண்டல மற்றும் எலும்பு மண்டல குறைபாடுகள். மைஸ்தேனியா கிரேவிஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு டிசீஸ். இத நாங்க பார்த்துங்க. மைஸ்தீனியா கிரேவிஸ். இது நரம்பு தசையை பாதிக்கும் ஒரு சுயதடை காப்பு நோயாகும். இதனால் எலும்பு தசையில் சோர்வு, பலவீனமடைதல் மற்றும் பக்கவாதம் போன்றவை ஏற்படுகிறது. மைஸ்தீனியா கிரேவிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த நோயோட முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய் வந்ததுன்னா நம்மளோட ஐப்ரோ இருக்கு பாருங்க.
ஐப்ரோல இருக்கிற ஹேரே வந்து விழுந்துரும். இந்த நோய்க்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல். வேற எந்த நோய் வந்தாலும் ஐப்ரோ எதுவுமே ஆகாது. மைஸ்தீனியா கிரேவிஸ் நோய் வர்றவங்களுக்கு ஐப்ரோவே வந்து அது எல்லாமே முடி ஹேர்ஸ் எல்லாமே லாஸ் ஆகும். அந்த மாதிரி இது வந்து ஒரு முக்கியமான நோய். இது வந்ததுன்னா வந்து பக்கவாதம் வரும். அதே மாதிரி எலும்பு தசையில் சோர்வு வந்துரும். எலும்பு தசை அப்படின்னா நமக்கு தெரியும் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் எல்லாம் சோர்ந்துரும். அதே மாதிரி பலவீனம் அடைஞ்சிரும். அது எல்லாமே இது இருக்கு. இது நரம்பு தசையை பாதிக்கும் ஒரு சுயதடை காப்பு நோயாகும். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல இருக்கிற தசைகளையே வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து அதுக்கு அத டேமேஜ் பண்ற மாரி பண்ணி விட்டுருது. அதுதான் வந்து நம்ம மைஸ்தீனியா கிரேவிஸ் அப்படிங்கிற ஒரு நோய சொல்றோம். இந்த நோய் வந்து ரொம்ப கொடூரமான ஒண்ணு. பக்கவாதத்த உண்டு பண்ணிரும். அதே மாரி நம்மளோட உடம்ப பலவீனப்படுத்திரும். அதே மாரி தசை சிதைவு நோய் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி அப்படின்னு சொல்றோம். பெரும்பாலும் மரபணு கோளாறு காரணமாக எலும்பு தசையில் முற்போக்கான தசை சிதைவு ஏற்படுகிறது. சரிங்களா? இந்த நரம்பு சிஸ்டத்துல ப்ராப்ளம் வர்றதே இப்ப டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிலேட்டிவ் மேரேஜ வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரிலேட்டிவ் மேரேஜ் அப்படின்னா, பிளட் சம்பந்தப்பட்ட உறவினர்களுக்கிடையே மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களுக்கு எல்லாமே நர்வஸ் சிஸ்டம் டேமேஜ் ஆகும். பிரெயினு, ஸ்பைனல் கார்டு, காலு, கையு, ஃபோர் லிம்பு, ஹைண்ட் லிம்பு இதெல்லாம் வளர்ச்சி வந்து குன்றி போயிருக்கும். குன்றிரும் ஏதாவது ஒரு விதத்துல. சரிங்களா? ஒரு சிலருக்கு ஏதாவது நார்மலா இருக்கும். நெறைய பேத்துக்கு இந்த ப்ராப்ளம் வரும். இது வந்து அப்பாவோட பிறந்தவங்க, அவங்களோட பையன், பொண்ணுங்களுக்கு இடையில அதாவது அத்தைன்னு சொல்றோம்ல, அவங்களுக்கு இந்த மாரிலாம் ரிலேட்டிவ் மேரேஜ் பண்ணும்போது பாதிக்கிற ஒரே சிஸ்டம் நம்ம பாடியில என்ன அப்படின்னா, நரம்பு அ நம்மளோட ஸ்கெலிட்டல் சிஸ்டம் பாதிக்கும். சரிங்களா? அதுல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மெயினா பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. பிரெயினோட இதுல வந்து சில பிரச்சனைகள் எல்லாம் உண்டாக்கிரும் அப்படிங்கிறாங்க. அந்த மாரி தசை சிதைவு மஸ்குலர் அட்ரோபி பெரும்பாலும் மரபணு கோளாறு காரணமாக எலும்பு தசையில் முற்போக்கான தசை சிதைவு ஏற்படுகிறது. தசை சிதைவு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகியிருக்காது. டெட்டனி டெட்டனி அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கு. உடல் திரவத்தில் கால்சியம் அயனிகளின் அளவு குறைவதன் காரணமாக தசையில் விரைவான பிடிப்புகள், தீவிர தசை இறுக்கம், சரிங்களா? அப்படின்னு ஏற்படுகிறது. நம்ம உடம்புல வந்து கால்சியம் ரொம்ப முக்கியம். அதான் முதல்லயே சொன்னோம். கால்சியம் இல்ல அப்படின்னா அங்கங்க தசையெல்லாம் புடிக்க ஆரம்பிச்சுரும். நம்ம கீழ உட்கார்றோம், உட்காரும்போது கால்லாம் ரொம்ப புடிச்சிருது கொஞ்ச நேரம் உட்காரும்போதே புடிக்குது அப்படின்னா, நம்ம வந்து கால்சியத்தோட அளவு நமக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாரி மூட்டு வலி. மூட்டுகளின் அழற்சி அல்லது வீக்கம் ஏற்படுகிறது. மூட்டு வலினால நமக்கு என்ன ஏற்படுது? எங்கெல்லாம் மூட்டு வலி ஏஜ்டு பீப்பிள்ஸ்க்கு நெறைய பேத்துக்கு வர்றது மூட்டு வலின்னு சொன்னா ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொன்னோம். அவங்களுக்கு அந்த மூட்டுல வந்து வீக்கத்தை ஏற்படுத்துறது. சரிங்களா? அடுத்தது பாருங்க. ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு புரை. இது வயது தொடர்பான நோயாகும். இந்நிலையில் எலும்புகளின் நிறை குறைகிறது மற்றும் எலும்பு முறிவிற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. ஈஸ்ட்ரோஜனின் அளவு குறைவது இதற்கான பொதுவான காரணமாகும். ஈஸ்ட்ரோஜன் யாருக்குமா இருக்கும்? ஈஸ்ட்ரோஜன் அண்ட் புரொஜெஸ்டரான் யாருக்கு இருக்கும்? மேலுக்கா? ஃபீமேலுக்கா? ஃபீமேலுக்கு இருக்கும். மேலுக்கு இருக்கும். ரொம்ப கம்மியான அளவு இருக்கும். சரிங்களா? பாருங்க மேலுக்கு ஆண்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டிரான் மேலுக்கு. ஃபீமேலுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜனும், புரொஜெஸ்டரானும் இருக்கும். சரிங்களா? அதிகமான அளவு இருக்கும். ஸோ இந்த மாரி அளவு குறைவதும் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபீமேலுக்கு வந்து போன் சிதைவு வந்து மேலோட அதிகமா ஏற்படுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா போன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. சரிங்களா? அத ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தகுந்தமான ஃபுட்ட எடுத்துக்கணும். எவ்வளோ ஃபுட் எடுத்தாலும் அ மந்த்லி மென்சுரல் சைக்கிள்ல நெறைய பிளட் வந்து லாஸ் ஆகுறதுனால, அவங்களுக்கு வந்து போன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கும். அத வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான ஃபுட்ட எடுத்துக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒண்ணு பாருங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கவுட் அப்படின்னு சொல்றோம். கவுட் கீல்வாதம் அப்படின்னு சொல்றோம். மூட்டுகளில் யூரிக் அமிலம்
படிவுகளாக படிவதன் காரணமாக இது ஏற்படுகிறது. இதனால் மூட்டுகளில் வீக்கம் ஏற்படுகிறது. கவுட் அப்படிங்கிற ஒரு நோய் எதனால வருது அப்படின்னா யூரிக் அமிலம். சரிங்களா? யூரியா, யூரிக் அமிலம் இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இந்த யூரிக் அமிலம் நம்ம உடம்புல நேச்சுரலா போய் போன்ல அங்கங்க படியுது அப்படின்னா அதனால நமக்கு வந்து கவுட் அப்படிங்கிற ஒரு கீழ்வாத நோய் வருது. சரிங்களா? இதுல என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு இந்த டிசீஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. இதுல மைசீனியா கிரேவிஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது கவுட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதுல பாருங்க இந்த லெசன் நம்ம இது முடிச்சாச்சு. இந்த லெசன் என்னமா டாபிக்? என்ன டாபிக்? இடப்பெயர்ச்சி மற்றும் இயக்கம். சரிமா? நான் சாருக்கு வந்து 2 லெசனுக்கு உள்ள கொஸ்டின் அனுப்பிவிட்டோம். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம். ஃபர்ஸ்ட் லெசன் எழுதினவங்களுக்கு ஆன்சர் அனுப்பி விட்டுருக்கோம். பார்த்துக்குங்க. சரிங்களா? சார் அனுப்பி விட்டுருவாரு. அதே மாதிரி இந்த லெசனுக்கும் நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துறேன். 2 லெசனை நல்லா தரவா படிச்சிருங்க. இது 3வது லெசன். இந்த டாபிக் வந்து இடப்பெயர்ச்சி மற்றும் இயக்கம். இதுக்கு நான் வந்து கொஸ்டின் கொடுத்துட்றேன். இதை படிச்சு வச்சிருங்க. இதை நல்லா டைம் எடுத்து படிங்க. சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்காமா? டவுட் இருக்குங்களா? கொஞ்சம் படிச்சுட்டு வந்துருங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஏதாவது கொஸ்டின்? யாரும் கொஸ்டினே கேட்க மாட்டீங்களே. நீங்க ஏற்கனவே ஒரு தாட்டி படிச்சுட்டு வந்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? அடுத்த லெசன் நம்ம என்ன பார்க்க போறோம்? அடுத்த டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா நரம்பு கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு. அது பார்க்க போறோம் அடுத்தது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ.